ஸ்கின் க்ளோயிங் கிட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளோட ஸ்கின் டைப்பை பொறுத்து நம்ம சார்கோல் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா கோட் மில்க் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணலாம். சார்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் சார்கோல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின் உள்ளவங்க சார்கோல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதுனால நல்லாவே ஆயிலை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். இந்த டே கிரீம்ல கோஜிக்கும் ஆல்ஃபா ஆர்புட்டினும் ஆட் பண்ணிருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் கலரையுமே இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். சீரம்ல ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே ஆட் ஆயிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் மாய்ஸ்சரா வச்சுக்கிறதுக்கும் லாஸ்ட் லேயர் வர போய் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கோட் மில்க் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ஸ்கின் ட்ரையா இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து கோட் மில்க் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா ஃபேஸை மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அந்த மாய்ஸ்சர் இருக்கும் போச்சுலயே ஸ்கின் க்ளோயிங் சீரம் போட்டு ஒரு 4 டிராப் வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா ஃபேஸை மசாஜ் கொடுத்துடணும். உடனே இந்த டே கிரீமையும் நம்ம அப்ளை பண்ணி அதையும் நல்லா மசாஜ் கொடுத்துடணும். இந்த ஸ்கின் க்ளோயிங் கிட் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு வாரத்துல கலர் இம்ப்ரூவ் ஆகுறது, 1 மந்த்ல கலர் இம்ப்ரூவ் ஆகுறது அந்த மாதிரிலாம் நடக்காது. இதுல ஆட் ஆயிருக்கிற விட்டமின்ஸ் வந்து ஃபேஸ்ல சுருக்கங்கள் எதுவுமே வராம நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரா இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியா க்ளோயிங்கா இருக்கும். இந்த ஸ்கின் க்ளோயிங் கிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.